வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனலில் 100வது காணொளி. என்ன தலைப்பில் பேசலாம் என்று விவாதித்து 100 முக்கியமான மைல்கல். எனவே இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது வெற்றி காவியம் ஒளி விளக்கு அந்த திரைப்படத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளேன். அதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் புரட்சித் தலைவரின் 100வது வெற்றி காவியமாக யார் தயாரிப்பார்கள், யார் இயக்குவார்கள், அவருடன் யாரெல்லாம் நடிக்கப் போகிறார்கள் என்கின்ற பரபரப்பு அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிலவியது. அந்த காலகட்டத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது 100வது திரைப்படத்தை தயாரிக்கின்ற அந்த வாய்ப்பினை தமிழ்நாட்டின் ஏன் தென்னகத்தின் மிகச்சிறந்த தயாரிப்பு நிறுவனமான ஜெமினி நிறுவனத்திடம் ஒப்படைத்தார். திரு எஸ் வாசன் அவர்கள் தயாரிக்க புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு என்கின்ற திரைப்படம் தயாராகி 1968 செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் தமிழகத்தின் திரையரங்குகளில் அலங்கரித்தது. திரைப்படத்தை பார்த்து கொண்ட ரசிகர்களுக்கு சிறு அதிர்ச்சி. அந்த படத்திலே ஒரு பாடல், தைரியமாக சொல் நீ மனிதன்தானா, நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம் என்று ஒரு பாடல். அதுவரை தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த திரைப்படத்திலும் மது அருந்துவது போன்ற காட்சிகள் இருக்காது. ஆனால் அந்த திரைப்படத்தில் அப்படி ஒரு காட்சி. ரசிகர்களுக்கு அதிர்ச்சி. புரட்சித் தலைவர் மது அருந்துவது போன்ற ஒரு காட்சியா? அதுக்கு அவர் ஒத்துக்கொள்ள மாட்டாரே, எப்படி இந்த காட்சி இந்த படத்தில் இடம் பெற்றது என்று ஒரு வினா, வியப்பு, இப்படி பல நிகழ்வுகள். அது தொடர்பாக பல்வேறு புத்தகங்களை நாம் படித்து நாம் அறிந்ததை, புரிந்ததை, தெரிந்ததை, தெளிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். புரட்சித் தலைவரின் 100வது திரைப்படமாக ஒளிவிளக்கு என்கின்ற திரைப்படம் என்று முடிவானவருடன் 1966 ஹிந்தியில் தர்மேந்திரா அவர்கள் நடித்த பூல் அவுர் பத்தர் என்ற படத்தை தமிழில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள், சவுகார் ஜானகி உள்ளிட்டோர் நடிப்பதென்று முடிவு செய்யப்பட்ட காலகட்டம். அந்த படத்தில் ஒரு காட்சியில் கதாநாயகன் மது அருந்துவிட்டு வருவது போன்ற ஒரு காட்சி. புரட்சித் தலைவர் ஆரம்பத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை நாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார் போல் தெரிகிறது. ஆனால் படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் அந்த காட்சி கண்டிப்பாக இடம்பெற வேண்டும், அந்த படத்திற்கு, அந்த கதைக்கு அந்த காட்சி மிக மிக முக்கியம் என்று அவர்கள் முடிவு செய்து தெளிவாக கூறிவிட்டார்கள். புரட்சித் தலைவருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. மது அருந்துவது போன்ற காட்சிகளிலே தான் நடிப்பதில்லை, புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளை தான் நடிப்பதில்லை என்ற உயர்ந்த லட்சியத்தை, உன்னத கொள்கையை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த புரட்சித் தலைவருக்கு தனது 100வது திரைப்படத்தில் இப்படி ஒரு சங்கடம். தயாரிப்பு நிறுவனம் புரட்சித் தலைவருக்கு பல வகையில், அவர் சாதாரண ஒரு சிறிய நடிகராக இருந்த காலத்திலிருந்து உதவிய எஸ் வாசன் என்பதால் புரட்சித் தலைவரால் மறுக்க முடியவில்லை. ஒருவித மனக்குழப்பத்திலே இருக்கின்றார். அப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற பொழுது புரட்சித் தலைவர் ஒரு முடிவெடுக்கின்றார். கதாநாயகனுக்கு ஒரு மயக்க மருந்து போன்று ஒன்றை முகத்திலே அடித்து வில்லன் கோட்டத்தார் அவரை குடிக்க வைத்து விடுவது போன்று அந்த காட்சியை அமைத்து விடலாம் என்று இயக்குனர் தரப்பில், தயாரிப்பு தரப்பில் கூறப்பட்டதும் அரைகுறை மனதோடு அதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இல்லையா சரியாக வராத,
நமக்கு சரியாக இருக்காது என்று எண்ணுகிறார். பிறகு பலரிடம் கலந்து ஆலோசிக்கிறார். அப்படி அந்த படத்தினுடைய பாடலாசிரியர் கவிஞர் வாலி அவர்களிடமும் புரட்சி தலைவர் அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறார். என்ன ஆண்டவரே, தர்ம சங்கடமான நிலை, என்ன செய்யலாம்? அப்பொழுது கவிஞர் வாலி அவர்கள் புரட்சி தலைவருக்கு கருத்தை சொல்லுகிறார். வாத்தியார, நான் பழைய படம் ஒன்று பார்த்தேங்க. அதில் பியு சின்னப்பா பல இசைக்கருவிகளை இசைப்பது போன்று மிருதங்கம், மோர்சிங், இப்படி பல ஸ்க்ரீன் பூரா பியு சின்னப்பாவாக வர மாதிரி நான் ஒரு பழைய படம் ஒன்று பார்த்தேன். அதே போன்று இந்த படத்தில், இந்த பாடல் காட்சியில் நீங்கள் தோன்றினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு ஐடியாவை சொன்னார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே என்று சொல்ல வாலி அவர்கள் விளக்கமாக சொல்கிறார். இந்த மாதிரி மது அருந்துவிட்டு வருகின்ற உங்களை பார்த்து வெவ்வேறு எம்ஜிஆர்கள் ஒரு பாடலை பாடுவது போன்று அமைக்கலாம் என்று கூற, அப்படியா, என்ன பாடலை என்று பாடல் கேட்க, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்ற அந்த வரிகளை குறிப்பிடுகிறார் வாலி அவர்கள். உடனடியாக மகிழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இதையே நாம் செஞ்சுருவோம், நீங்கள் உடனடியாக இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு சொல்லி இந்த பாடலுக்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். உடனடியாக எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தொடர்பு கொண்டு வாலி அவர்கள் இந்த நிலைமையை சொல்லி இந்த பாடல் வரிகளை சொல்கிறார். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்ற வரிகள். திடுக்கிட்ட எம்.எஸ். விஸ்வநாதன், என்ன கவிஞரை சொல்கிறீங்க? இப்போ தான் நம்ம கவிஞர் ஐயாவுடைய படத்துக்கு ஒரு இசையமைப்பு பண்ணி ஒரு பாட்டு பிடிச்சி வந்திருக்கிறேன். லக்ஷ்மி கல்யாணம் படத்துக்கு பெயர். அந்த படம் கவிஞருடைய சொந்த படம். அதில் யாரடா மனிதன் அப்படின்னு ஒரு பாட்டு இப்போ தான் நான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு போட்டியால் இந்த பாட்டு வர மாதிரி தெரியுது என்று அவர் சற்று திகைக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இசையமைப்பாளரை. சின்னவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்தாக வேண்டும், டியூன் ரெடி பண்ணிக்கிங்க என்று சொல்ல, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்ற அந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அதை ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது ஷூட்டிங்கில் புரட்சித் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாறுபட்ட வேடங்களில் மாறுபட்ட உடைகளை வருகின்ற அந்த காட்சிகளிலே நடித்து கொடுத்து விட்டு அது மிஷன் என்று சொல்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது சம்திங் ஏதோ கோளாறாகி அந்த காட்சிகளெல்லாம் அழிந்து விடுகின்றன. புரட்சித் தலைவர் அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு, அந்த காட்சிகளெல்லாம் அழிந்து விட்டது என்று சொல்ல, புரட்சித் தலைவர் பரவாயில்ல, இது நடப்பது இயல்புதான் என்று கூறி திரும்பவும் அதே காட்சியில் அந்த பாடல் காட்சியில் மீண்டும் நடித்து கொடுத்தார் என்று சொன்னால், மக்கள் தன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, புரட்சித் தலைவர் திரைப்படங்களிலே மது அருந்த மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார் என்ற அந்த கொள்கையை உறுதியாக இருப்பார் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, தன் லட்சியத்திற்காக, கொள்கைக்காக தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்கின்ற பாடலை வடிவமைத்து, மானை போல் மானம் என்றாய், நடையில் மதையானை நீயே என்றாய், வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய், மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய் என்ற அற்புதமான வரிகளை தன்னுடைய அந்த ஒளிவிளக்கு என்கின்ற 100வது திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்ட கொள்கைக்காக, லட்சியத்திற்காக அந்த பாடல் காட்சி இடம்பெற செய்தார் என்று சொன்னால் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால்தான் அவர் வாத்தியார் என்று மக்களால் அன்பால் அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 100வது வெற்றி காவியமான ஒளிவிளக்கு திரைப்படத்தில் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்கின்ற அந்த பாடல் அன்றைய சுச்சுவேஷனுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில், முகஸ் ஆட்சியில் கட்டவிழ்த்து விடப்பட்ட போதைப் பொருள் கலாச்சாரம், தங்கு தடையில்லாமல் கிடைக்கின்ற போதைப் பொருட்கள், புதிய புதிய பெயரில் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இப்படி போதைப் பொருள்கள் புழக்கம், நடமாட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலைமையில்
நான் அவர்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக சொல், நீ மனிதன்தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் என்ற புரட்சி தலைவருடைய அந்த வரிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.